ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆம் ஜெரத் vlogs. இன்றைக்கி என்ன தெரியுமா பார்க்க போக தெரியுமா கைஸ்? இப்போனா மடத்தூருன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு தான் வந்துட்டுருக்கோம். கேரளாவில், அதாவது குருசுமலைன்னு சொல்லுவாங்க தமிழில். ஒரு பூச்சி வந்து கடிச்சிட்டு இருக்கு கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எங்கள் அப்பா அதுக்கு போய் தான் போகணும். மேலே அடிவாரத்துக்கு போகணும். ஃபுல்லாக கல்லுங்குள்ளெல்லாம் இருக்கும். மேலே ட்ரக்கிங் ஆட்டு போகணும். நம்ம மேலே 45 மினிட்ஸ், 4 கிலோமீட்டருக்கு ஏறணும். அப் அண்ட் டவுன் வந்து 8 கிலோமீட்டர்ஸ் ஏறணும் கைஸ். அப்போ இங்கெல்லாம் இது ஃபார் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்களா, அது போய் இது என்னென்ன ரிவர்ஸில் வருதில் அந்த இது வச்சுருக்காங்க. கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், அதாவது திருச்சூர் பக்கத்தில் இருக்குது. அது திருச்சூர் கூட சொல்லலாம், திருச்சூர் பக்கத்தில் அந்த ரேஞ்ச்குள்ளே இருக்கும். இதோ முன்னாடி போகிற மாதிரி ஐஸ்கிரீம் கடைலாம் இருக்கும். ஆனால் இது என்ன ஹைலைட் தெரியுமா கைஸ்? மேலே போயிட்டு வச்சுருக்காங்க கடைலாம். எவ்வளோ தூரம் நடந்துட்டு வந்துட்டு போவாங்க. இப்போ ஐஸ் கட்டி வாட்டர் பாட்டிலாம் கீழே ஓடணும். இதெல்லாம் எப்படி வராங்கன்னு தெரில. பார்க்கல எப்படி தான் கொண்டு போகிறாங்கன்னு. சப்போஸ் ஏதோ வே வச்சுருப்பாங்களா, ரோடு மாதிரி வச்சுருக்காங்களான்னு பார்க்கலாம். அதுக்கு இதெல்லாம் சர்ச்சு. இது வந்து உள்ளே போகலாம் கைஸ், வாங்க. அதாவது இது வந்து முத்தப்பர், இவர் பேர் தான் முத்தப்பர். இவர் நாங்கள் சாமி கும்பிட்டு மேலே போகணும். அவர் தான் இது வந்து முத்தப்பருக்கு வந்து ஜீசஸ் இருக்கார்ல, ஜீசஸ் பற்றி எல்லார்கிட்டையும் சொல்கிறாரு. அவருக்கு என்னென்ன நன்மைஸ் இருக்குது, கெட்டது நல்லதுலாம் சொல்லி தருவார் அப்படின்னு சொல்லும் போது அந்த சீடர்களை வந்து இவர் அப்படின்னா இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அழிச்சிருவாங்க. அழிச்சு இங்கே தான் வந்து மேலே வந்தார். மேலே வந்து மறைவாக இருந்தார். அப்போ யானையும் வந்து அந்த கோயிலை இடிக்க பார்த்துச்சு. எல்லாத்தையும் இடிக்க பார்க்குறாங்க, ஆனால் அது இடியவே இல்லை. அது ஒன்றும் இருக்குது, மேலே இருக்குனப்போ மேலே ஏறும்போது காமிக்கிறேன். சாமி கும்பிட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். பாட்டியும் அம்மாச்சியும் இங்கே இருக்காங்களாம்மா. நாங்கள் மட்டும் போகிறோம்மா மேலே. நான் செப்பல் கழட்டிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஏன் போகும்போது தான் வழுக்குமா. ஷூ போட்டு வரலான்னு பார்த்தா ஷூ மறந்துட்டேன். அதனால் செப்பலை கழட்டி வச்சுட்டு காலாலே போய்க்கலான்னு சொல்லிட்டு ஏற ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். நாங்கள் அப்படியே மேலே போகலாம். என்னோடய கிம்பிள் தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், போட்டு வச்சுருக்கேன். இங்கே சாப்பாடு தருவாங்க. அதாவது குட் ஃப்ரைடே அன்றைக்கெலாம் சாப்பாடு போடுவாங்களாம்மா கைஸ். இப்போனா நிறைய பெரிய பெரிய அண்டாலாம் கொண்டு வந்து நிறைய பேர் சாப்பாடு போடுவாங்களாம்மா குட் ஃப்ரைடே அன்னைக்கு. ஓகே கைஸ், மேலே ஏற ஆரம்பிக்கலாம். செப்பல் இல்லாமல் தான் ஏற ஆரம்பித்தேன். கொஞ்சம் கிளாராக இருக்கும் பார்த்து ப்ளீஸ். அது கொஞ்சம் அப்படி அந்த வீடியோ அப்படி இருந்துச்சு. கிம்பிளோட இது நல்லா தான் இருக்குது கைஸ். கிம்பிள் ரிவ்யூ ஆனால் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன், உங்களுக்கு கன்ஃபார்மாக போடுறேன். அப்போ நான் பிரிட்ஜ் கோர்ஸ் போயிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக ஆகும் வீடியோஸ். நான் போடுறேன் கைஸ், கன்ஃபார்மாக வீடியோ போடுவேன். உண்மையில் போன டைம் கப்பீஸ் பார்த்தீங்களா? அதுக்கு இன்னொரு லில்லி வந்திருக்கு. அது வீடியோ கூட நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போடுறேன், வேணா பாருங்கள் சரிங்களா? நல்லா இருக்குது. ஆனால் இந்த போகிற பாத்தில் வச்சுக்கோங்க கஷ்டமாக இருந்துச்சு. பாதி ஏறினதுக்கே எனக்கு வேர்வை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு, பார்த்தீங்கனாலும் தெரியும். அப்போ நான் வாய்ஸோடு தான் கொடுத்துட்ருக்கேன். அப்போ இங்கே ஃபேன் போடாமல் தான் வச்சுருக்கேன். இங்கே சைடில் ரோடு போட்டிருக்காங்க. பாதி அளவுக்கு தான் ரோடு இருக்குது, அதுக்கு மேலே ரோடு இல்லை. அதுக்கப்புறம் அந்த கல்லுங்குலாம் இருக்குது, கல்லாக இருக்கும். அது இவ்வளோ தூரம் வந்து மறைவாக இருந்துருக்காரு பாருங்கள். சில
ஓகே கேஸ், நம்ம ஃபஸ்ட்டு சலம் முடிச்சாச்சு. மொத்தம் 14 சலம் இருக்குது. ஃபஸ்ட்டு சலம் வந்துட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கும். மீதி எல்லா சலம் கிட்டே இருக்கும். உங்களுக்கே பார்த்தா தெரியும். இந்த சலம் அங்கே ஒரு சலம், மொத்தம் 14 சலம். 14 சலம் முடிஞ்சோன்னா மேலே போன கசி நல்ல வியூ இருக்குதுன்னு சொன்னார் எங்கள் தாத்தா. அதுவும் இல்லாமல் அந்த அது முத்தையப்பேரோட கால் அச்சம் கூட இருக்காமா, அங்கே அச்சமும் இருக்காமா, கால் அச்சம் அது அப்படியே ஒன்றா இருக்காமா, மார்க் பண்ணி வச்சுருக்காங்களாம்மா. வேணும் அப்படியே போக போக பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லா இதுவும் எல்லா இதுலேயும் ப்ரே பண்ணிவிட்டு தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் மெழுகுவர்த்தி பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போகிறோம் கைஸ். அப்போ தான் ஏதோ நடக்குன்னு சொன்னால் எங்கள் தாத்தா நல்லா ஃபுல்லாக பற்ற வச்சுட்டு போனோன்னா மேலே போயிட்டே இருந்தோம். எனக்கு போகும்போது ஈஸியாக இருந்துச்சு, வரும்போது தான் தெரியல எப்படி கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு. கஷ்டமாக இருந்துச்சு எங்களுக்கு வரும்போது தான். வேணா இருந்தால் மெழுகுவர்த்தி பற்ற வச்சுட்டு எங்கள் தாத்தா வீடியோ எடுக்குன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தார். எனவே அது கிம்பிள் நான் ஆட்டோ ட்ராக்கை போட்டு விட்டேன், அதனால் அப்படியே இருக்குது. அப்படியே போக போக உங்களுக்கு சப்போஸ் எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். வேணால் அப்படியே பார்த்துட்டு போங்க. பற்ற வச்சுட்டு தொட்டு கும்பிட்டு நான் மேலே அப்படியே ஏற ஆணிக்கும் போது ஒருத்தர் சிலுவையில் தூக்கிட்டு வந்தார். அதெல்லாம் எவ்வளோ டைம் நான் கீழே வரும்போது அவர் தான் அப்போ தான் மேலே வந்தார். அவர் நான் பார்த்த அவரே. ஆனால் உங்களுக்கே தெரியும், நம்ம சாமி கும்பிட்டா மேலே போகணும் எல்லா சிலுவிலையும். உங்களுக்கே தெரியும் பாருங்க ஃபுல்லாக. அதுக்கப்புறம் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த சீக்கி கப்பீஸ். அப்படின்னா அது அந்த இம்போர்ட்டட் கப்பீஸ்லாம் இப்போ ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயும் இப்போ லில்லி பிளான்ட் வந்திருக்கு. உங்களுக்கு வேணால் நான் வந்து ஷார்ட்ஸில் போடுறேன், அதை அப்டேட் பண்ணுறேன். இதான் சிலுவையில் தூக்கிட்டு வந்தார் இவரெலாம். அப்படி பார்த்து கல்லில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி குத்தும். அது கீழே இருக்க சின்ன சின்ன கல்லும் குத்துது கேஸ். ஸோ அதனால் நேற்று மழை வந்ததுனால நாங்கள் தப்பிச்சோம், இல்லைன்னா ஃபுல்லாக புழுதியாக இருக்குமா. எங்கள் அப்பா நிறைய டைம் போயிருக்கிறதுனால அப்பா சொன்னார் ஃபுல்லாக புழுதியாக இருக்குமா. அப்போ மழை பெய்ஞ்சதுனால இப்போனா தண்ணியாக இருக்கிறதுனால தப்பிச்சிட்டோமா நம்ம கைஸ். நீங்கள் யாரெல்லாம் ஃபேன்ஸுன்னு சொல்லுங்கள். சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் எல்லா கலர் ஹாட்டையும் போடுங்க கைஸ். இப்போ ஐபிஎல் வேறு போயிட்டுருக்குல்ல. நிறைய பேர் உட்காந்துட்டு போனாங்க. நிறைய பேர் தமிழும் வந்தாங்க, தமிழ். அதுக்கப்புறம் மலையாள த்ரிஷூர்னாவே கேரளா, அதனால் மலையாளிஸ் தான் இருப்பாங்க. நிறைய பேர் மலையாளிஸ். அதுக்கப்புறம் மலையாளிஸ்லாம் நிறைய இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தங்க ஜெர்மனிலேருந்து வந்தாங்க. ஒருத்தங்க நான் பார்த்தேன், அவங்கள ஃபுல்லாக ஃபோன்லாம் எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டே வந்தாங்க. ஜெர்மனிலேருந்து வந்தாங்க. எனக்கு சப்போஸ் வெறுமையாக இருந்தால் அந்த துணியில் துவைச்சிட்டு போயிட்டு டவல் வச்சுருக்கேன். தாத்தா கையில் டவல் வச்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் துவைச்சிட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ எத்தனை சொல்லணும்னு தெரியல, 8வது சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் எனக்கு படிக்கட்டு இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும் அந்த படிக்கட்டு. அங்கேயும் மெழுகுவர்த்தி பற்ற வச்சு தொட்டு கும்பிட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த ஃபுல்லாக இது சொல்லிட்டு போனப்போனா ஜெபம் சொல்லிட்டு போனாங்க. அந்த சில்வப்பட இது இருக்குமே ஜெபம், அதெல்லாம் சொல்லிட்டு போனாங்க. மேலே ஒவ்வொரு சலமும் நின்று ஜெபம் சொல்லிட்டு போனாங்க. நான் பார்த்தேன் மேலே போகும்போது. நான் அந்த கிம்பல் அது நல்லா தான் இருக்குது கைஸ். அப்போது அந்த லைட் கட் ஆப் மூலமாக நான் பண்ணிகிட்ருக்கேன், ட்ரை பண்ணுறேன். அப்போது விஎன் ஆப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த அப்போது லைட் கட் ஆப் வந்து கொஞ்சம் நாள் சில பாறைலாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ராக்ஸு உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய ராக்குன்னு. ஃபஸ்ட்டு சலம் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் கைஸ். அதை விட்டு முடிச்சிட்டிங்கன்னா மீதி எல்லாமே பக்கத்தில் இருக்கும். அந்த கல்லோட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் போயிடலாம். என்ன நீங்கள் ஷூ போட்டுட்டு வந்துடுங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. செப்பல் போட்டுட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்லிப்பர்ஸ் போட்டுட்டு வந்தீங்கன்னா வழுக்குது அந்த மழை வந்ததுனால. நீங்கள் ஷூஸ் போட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும். நான்
செப்பல்ஸ் போட்டு வந்ததுனால ஸ்லிப்பர்ஸ் போட்டுட்டு வந்ததுனால வெறும் காலில் நடக்கும்போது காலில் நல்லா வலிச்சிச்சு. நான் வீட்டுக்கு வந்து படுக்கும்போதெல்லாம் காலெலாம் நைட்டில் குடையுது. அதனால் நைட்டு வழியில் தூங்கினேன். அதுக்கப்புறம் கீழே காலையில் வந்து நல்ல ஓகே மாதிரி இருந்துச்சு. ரெஸ்ட் எடுத்தனால ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பெரிய பெரிய மரம்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் போகும்போது. அப்போ இப்போ ரெண்டு சலத்துக்கு அப்புறம் இது இருக்கும். ரெண்டு சலத்துக்கு வந்து அந்த வாட்டர், அந்த ட்ரிங்கிங் வாட்டர்லாம் இருக்கும், பியூரிஃபைலாம் பண்ணி ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. ட்ரிங்கிங் வாட்டர் இருந்தால் பைப்பில் வச்சுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் மேலே கைஸ் நான் போனேன்னா வேண்டிக்கிட்ட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும். அதுவுமே நான் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் நான் ப்ரே பண்ணேன். எனக்கும் ப்ரே பண்ணேன், எல்லாத்துக்கும் ப்ரே பண்ணேன் கைஸ். அதுவும் இல்லாமல் ஒரு அந்த அந்த பக்கம் அங்கே வந்து ஒரு உப்பு, நம்ம இங்கெல்லாம் கோயிலில் வந்து உப்பு வைப்போம், அங்கெல்லாம் வச்சுக்கோங்க சிவப்பு அரிசியில் வைப்பாங்க. அங்கே சிவப்பு அரிசி, நாட்டு சர்க்கரை, உப்பு, மல்லி, மிளகு, மல்லின்னு சொல்கிற மாதிரி மிளகுலாம் வச்சுருந்தாங்க. அங்கே நிறைய இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஸ்டிக் எடுத்துகிட்டு நிறைய பேர் நடந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பேலன்ஸ் வேணும்ல, அதனால ஸ்டிக் எடுத்தும் மேலே நடந்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அப்போ இந்த மலையாள வேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு மலையாளம் தெரிஞ்சுன்னா அங்கே எழுதியிருக்கிட்டு சொல்லுங்கள், என்னென்னு இதில் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கமெண்ட்டில் கண்டிப்பாக போடுவேன், நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? அப்போ நான் மேலே போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இல்லை அது ஒன்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே வந்துட்டோம். மேலே வந்தீங்கன்னாலே நிறைய ஸ்டோர்ஸ் இருக்குது. அந்த சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் ஸ்டோர்ஸ்லாம் இருக்காங்க. ஜூஸ் நிறைய இருக்குது. அந்த ஜூஸ்லாம் வந்து மேலேருந்து கீழேருந்து மேலே கொண்டு வரதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அதனால 2 பேர் சிலுவை தூக்கிட்டு வந்தாங்க. ஒன்று சின்னதாக இருந்துச்சு, ஒன்று பெருசாக கொண்டு வருவாங்க. அதோட ரொம்ப பெருசாக கொண்டு வருவாங்க கைஸ் ஒரு சிலுவெல்லாம். அவங்களுக்கு காமிக்கிறேன், அங்கே ஒரு ரூமில் காமிக்கிறேன். அதுக்கு இதான் முடியப்பர். இவர் தான் சொல்லி கொடுத்தார் ஜீசஸ் பற்றி எல்லாத்துக்கும். இவர் தான் எல்லா நன்மை, ஜீசஸோட நன்மை சொல்லி கொடுத்தாரு. அவங்க கிட்ட போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அப்போ இங்கே தான் உண்டியல் வச்சுருப்பாங்க, சைடில் வச்சுருக்காங்க உண்டியல். இதுதான் முத்தியப்பர். அப்போ இதுதான் ரைஸ் வந்து சொன்னேன்ல, உப்புலாம் வச்சுருப்பாங்கன்னு சொன்னேன்ல, அதுதான் இது. அப்போ இங்கே தான் வந்து நிறைய ஐஸ்கிரீம்ஸ்லாம் கீழேருந்து மேலே கொண்டு வருவாங்க. அந்த ஜூஸ்லாம் நான் வாங்கி குடித்தேன், உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா. இந்த ஜூஸ் 50 ருபீஸ் ஜூஸ் வாங்கி குடித்தேன்னா நல்லா இருந்துச்சு கைஸ். அப்படியே நல்லா மேலே கீழேருந்து மேலே வந்து நல்லா குளுன்னு இருந்துச்சு, ஜில்லுன்னு. அதே மாதிரி 10 டீ காஃபி வந்து நாங்கள் ஒரு காஃபி தான் கேட்டோம். அவங்க 2 காஃபியோட அமௌண்ட்டு கொடுத்து டிக்கெட்டு கொடுத்தாங்க. நாங்கள் போய் கேட்டால் நான் மேலே பார்த்து 10 ருபீஸ் தான் காஃபி போட்டுருந்துச்சு, ஆனால் 20 ருபீஸ் போட்டிருக்கனால போய் கேட்டபோது ஆமான்னு சொல்லிட்டு திருப்பி 10 ரூபா கொடுத்தாங்க கைஸ். அதான் சில பார்த்தீங்களா தெரியும், அந்த முன்னாடி காமிச்சல அதான் சில. அப்போ இது யானை அடிச்சது இடம். உங்களுக்கு ரீட் பண்ணி பார்த்தீங்களாலே தெரியும். அது ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது புரியும். இதான் கைஸ் வியூ, செம்மையாக இருந்துச்சு இந்த வியூவில் வந்து அங்கெல்லாம் லேக்கில் இருந்துச்சு. அம்மா அப்பா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க இங்கே.
அதேமாதிரி அங்கே டேஞ்சர்ஸ் போர்டில் வச்சு நல்ல பாதுகாப்பாக தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சிலுவை இருக்குது. அதுக்கப்புறம் நான் கீழே போனதெல்லாம் வீடியோ எடுக்கல. எங்கள் தாத்தா சொன்னால் அது கஷ்டமாக இருக்கும்னு அதான் நான் வீடியோ எடுக்கல அதை பற்றி. அதுக்கப்புறம் இங்கே தான் வச்சுருந்தாரு பாதம். இதான் வியூ கைஸ். அதுக்கப்புறம் அங்கே லேக் கட்ட தெரியல, அதுதான் லேக்கு. நாங்கள் கீழே போயிட்டு நாங்கள் லேக்கில் குளிச்சு அதை வீடியோ எடுக்க வேணாம், எதுக்கு எல்லா ஃபோனும் சார்ஜ் இல்லை, அது வேறு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நல்ல வியூ இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நாங்கள் அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முக்கியமாக ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, தேங்க்யூ.